ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்க ஜாஃபர். என்னுடைய சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் அப்படிங்கிற சேனல வந்து ஜாஃபர் டெக் ஐடியாஸ் அப்படின்னு மாத்திருக்கேன். எதனால அப்படின்னா, இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜாப் இல்லாம நெறைய வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அதாவது யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்றது? எப்படி வீடியோ எடிட் பண்றது? கேன்வால வந்து எப்படி லோகோ கிரியேட் பண்றது? கேன்வா யூஸ் பண்ணி எப்படி யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்றது? இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லி தர போறேன். ஆல்ரெடி வந்து நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய ரீல்ஸ் இருக்கும். நல்ல காமெடியான நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ரீல்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காம எப்பவும் மாரியே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிப்ரவரி வந்தாச்சு. மை வி 3 என்னாச்சு? அதுதான் இன்னைக்கு வந்து டாபிக்கா இருக்க போகுது. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஜனவரி முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் அந்த குட் நியூஸ் வந்த மாரியே தெரியல. அந்த குட் நியூஸ் பத்தி எனக்கு நெறைய பேர் கேட்கிறீங்க. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா குட் நியூஸ் ஒண்ணுமே வராம இருந்துச்சா அப்படின்னா, கண்டிப்பா வந்திருக்க வேண்டியது. ஏன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து பெயில் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து டைரக்டர்ஸ்க்கு பெயில் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் பொங்கல் டைம்ல வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. ஆப் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு. பட் இந்த பெயில பொறுத்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் நான் கிளியரா சொல்லியிருந்தேன். ஆனா வொர்க் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, மார்ச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பிப்ரவரில ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஜனவரில வந்து இந்த ஆப் பத்தியும், அடுத்த வந்து என்ன நியூ கான்செப்ட்ட பத்தியும் சொல்லுவாங்க அப்படின்னு கேரண்டியா சொல்லியிருந்தேன். ஆனா அது வரல. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வரேன். அப்படி இல்லாம சும்மா வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு வீடியோ போட்டுட்டு போறதுக்காக வர கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். மன்னா என்ன V3 அப்டேட் வரவில்லையாம். அதை பெரிய துக்கமாக பேசிக் கொள்கிறார்கள். அப்படியா? என்ன ரொம்படியா வாரம் அமைச்சரே வாரம். மைவி திரள மெம்பர் இருக்கக்கூடிய எல்லாருடைய வருத்தமும், வேதனையும் எனக்கும் புரியும். ஏன் அப்படின்னா, எனக்கும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனா, ஜனவரி பொங்கல் அன்னைக்கு வர வேண்டிய அப்டேட் வந்து ஏன் வராம போச்சு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி ஜனவரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு பெயில் வந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா வந்து வீடியோ போட்டாங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுனாங்க. அதெல்லாம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் ஸ்டாப் ஆயிருச்சு. எதுவுமே வரல. எல்லாருமே வந்து பெரிய ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இம்மீடியட்டா வரும்னு சொன்னாங்களே, ஏன் வரல அப்படிங்கிறது தான். ஆனா, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31ஆம் தேதி மறுபடியும் இதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா குரூப்லயும் ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. நான் இந்த மேல ஷோ பண்றேன் பாருங்க. 31ஆம் தேதி வந்து மறுபடியும் ஒரு பெயில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, பெயில் கிடைச்சிருக்கு. பிளஸ் அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உண்மதான். கிடைச்சது தான். ஆனா, அன்னைக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்னைக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது இடையில என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான், ஏன் அந்த பொங்கலுக்கு அப்புறம் வர வேண்டிய அப்டேட் வரல அப்படிங்கிறது நல்லாவே புரியும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, மைவி 3ல உங்களுக்கு தெரியும் 71 டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் ப்ராசஸ்க்காக தான் ஒரு பெரிய டீமே இருக்கு. அவங்க வந்து தான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ஜாமீன் கிடைச்சுதா? அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி. ஜாமீனோட ஜாமீனோட அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்கள இந்த வந்துட்டானுங்கல்ல என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? அங்க கடல்லயே இல்லையாமா. அந்த சிச்சுவேஷன் தான் இப்ப மைவி 3ல. எதனால அப்படின்னா, 71 டைரக்டர்களுக்கும் ஒண்ணா பெயில் கிடைக்கவே இல்ல. நமக்கு வந்து பெயில் கிடைச்சது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலும், அது வந்து பார்ட் பை பார்ட்டா தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து ஜனவரி 8ஆம் தேதி பெயில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31ஆம் தேதி ஒரு டீமுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 71 டைரக்டர்களுக்கு கம்ப்ளீட்டா பெயில் கிடைக்கல. இது எந்த மாரி குடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னா, மேபி வந்து அந்த ஏஜ் ஆனவங்க இருப்பாங்க. அதிலேயே வந்து நெறைய டைரக்டர்ஸ் வந்து வயசானவங்க இருப்பாங்க. உடல் நலம் அதாவது ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அந்த மாரி பெர்சனுக்கு மட்டும் வந்து பெயில் கிடைச்சிருக்கு. அது இல்லாம மத்தபடி எந்த கிளாஸ்ல குடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒண்ணா பெயில் வந்து அப்ளை பண்ண கிடையாது இவங்க. இத பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து தனித்தனியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒண்ணா குடுத்தாலும் சில டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரே டைம் வந்து கேன்சல் ஆயிரும். மொத்தமா கேன்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து ஒரு 10, 10 பேரா குடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப 2 கேட்டகரியா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டைரக்டர்ஸ்க்கும் பெயில் வந்து இதுவரைக்கும் கிடைக்கல. ஒன்ஸ் டைரக்டர்ஸ் உடைய பெயில் கிடைச்சா மட்டும் தான், அவங்க எல்லாருமே வந்து ஜோனல் ஆஃபீஸ்க்கு வர்றதும்,
அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் பண்ணிட்டு ஆப்ப வந்து எப்போ லான்ச் பண்ணலாம், பிளஸ் புது பிளான் எப்போ ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்ன பிளான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரது, பேமெண்ட் ப்ராசஸு இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் தான் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா ஜோனல் ஆஃபீஸுக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லா அக்கவுண்ட்டும் ஃப்ரீஸ் தான் ஆயிருக்கு. இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண கிடையாது. ஆனா வந்து நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகலன்னு. அது உண்மை கிடையாது. அக்கவுண்ட் வந்து ஹோல்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸுக்கு அண்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க பேங்க் அந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ இவங்க பெயில் கிராண்டட் ஆனா மட்டும் தான் அந்த ஃப்ரீஸ் ஆன அக்கவுண்ட் ரிலீஸ் ஆகும். ஆனா அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லா பேங்க்லயுமே இருக்கு. 71 நெறைய பேங்க் வச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் டிஃபரெண்ட் நேம்ல. ஸோ எல்லா இதுலயும் வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும். பெயில் வந்து கேன்சல் ஆகணும். சாரி பெயில்ங்கிற பாரு. இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகணும். டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய அக்கவுண்ட் வந்து அந்த ஃப்ரீஸ் ஆனது ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இது எல்லாமே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி மார்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா இதுவரைக்கும் அது ரிலீஸ் ஆகாத வரைக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டா வெளிய வராத வரைக்கும், எந்த ஒரு அப்டேட்டும் வரப்போறது கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்டின்னா, ஸோ அடுத்து மார்ச்ல எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பேங்க்குடைய இயர் எண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து அந்த கணக்கு ப்ராசஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒருவேள Y3 ஸ்டார்ட் ஆனாலும் பேமெண்ட் வந்து மறுபடியும் அந்த ப்ராசஸ் டிலே பண்ணுவாங்களா என்ன அப்டிங்கிறது தெரியாது. பட் எது எப்படியோ இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து அந்த டைரக்டர்ஸ் உடைய பெயில் அப்டிங்கிறது வந்து கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கண்டிப்பா வந்து நம்ம மை-வி3 உடைய வொர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ பிப்ரவரில நடக்காது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். மறக்காம வந்து இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதனால அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஒருத்தர வந்து வீடியோ பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எதையாவது சொல்லி பார்க்க வச்சிடலாம். ஆனா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். சில டைம் வந்து 1,00,000 பேர், 10,00,000 பேர் வீடியோ பார்ப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2,000 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சில டைம் 10 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நீங்க மனசு வச்சா தான் நடக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனியும் புது அப்டேட் நெறைய வரும். ஸோ நெறைய ரீல்ஸ், வீடியோஸ் பிளஸ் எஜுகேஷன் வீடியோஸ் நெறைய இருக்கு. ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.